அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்ய நமஹ, அஸ்பத் பரமகுருப்ய நமஹ, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது தனுர் மார்கழி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28 டிசம்பர் 2025. வளர்பிறை அஷ்டமி காலையில் 7:51 வரைக்கும் இருக்குது. அதன் பின் நவமி. ரேவதி நட்சத்திரம் அமிர்த யோகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள். வரியான் நாம யோகம் பவகரணம். இன்று வாயிலார் குரு பூஜை. அகசு நாள் 28-27, தியாஜ்யம் நாள் 25-24. இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம் வளர்பிறை நவமி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய தனுசு லக்ன இருப்பு நாழிகை 3 வினாழிகை 14. சூரிய உதயம் காலை 6:20. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், சிம்ம ராசியில் கேது, தனு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பராசியில் சனி ராகு, மீன ராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாளை காலை 4:07 மேஷ ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தைரியம் தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை என்பது விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் பல வகையிலும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இன்றைக்கி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை, அதிர்ஷ்டங்களை, நல்ல மாற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. எல்லா வகையிலுமே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள். சுபவிரய செலவுகள் என்று உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு டக்குன்னு முடிவெடுக்காமல் நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எடுத்த காரியத்தை சரியானபடி திட்டமிட்டு நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும்.
முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ராசிநாதன் அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சக ராசி அன்பர்களே, நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுராசி அன்பர்களே, வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்களால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது நீங்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பல வகையிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களை தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு என்பது உண்டாகும். கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டு இருந்த காலங்கள் முடிய போகிறது. இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இன்று காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். தடங்கல்களை தாண்டி உங்களால் அனைத்து விஷயங்களிலுமே ஜெயிக்க முடியும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு.
மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பல வகையிலும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு என்பது உண்டாகும். சொத்துக்கள் சேர்க்கை இன்று ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தையும் அழகாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன், இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது உங்கள் விருப்பம்தான். நாம் இந்த கட்டணம் அப்படிங்கிறத நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால நாம் கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.